ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நம்ம எப்படி ஒரு டிஃபன் ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1.25 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங் ஆயிரும். நம்ம டிஃபனுக்கும் செய்யலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், இல்லை ஈவினிங் டைமில் ஏதாச்சும் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா அது போல் கூட செஞ்சுக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து ஒரே பேட்சாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இது ரொம்ப லேஸாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம பீஸ் போடையில் பீஸ் வராது, கல்லுலேயே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாவே திக்காகவே உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இது போல் ஒரு கட்டரோ இல்லை உங்கள்கிட்ட கத்தி இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சதுரமாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கடாயில் இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை மாவு பீசஸ் எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே போட்டு விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுடலாங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ நம்ம பொரிச்செடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப விட்டிங்கன்னா கருகிற அப்படி ஆயிரும். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாங்க. ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆறிச்சுன்னா அது நல்லா சப்பாத்தி சேஃபில் ஆகிக்குங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் இது கூட என்னென்ன மசாலா பொருட்கள் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. உப்பு நம்ம ஏற்கனவே கோதுமை மாவில் சேர்த்துருக்குறோம். இதுக்கு இந்த தக்காளி வதங்கறக்களவா லைட்டாக ஒரு பிஞ்சு போல் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. டெய்லி டிஃபனுக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதே எடுத்துக்காமல் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இது கூட நம்ம ஆயிலில் பொரித்து வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவு பீசஸை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது கூட நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி, இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் இந்த பீசஸில் நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, மசாலா பொருட்கள் எல்லாம் இந்த பீசஸில் நல்லா பிடிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்கல. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அருமையான ஒரு ஃபில்லிங்கான கோதுமை மாவில் ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.